अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய அடிப்படையில் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பத்ரு யுத்தம் தொடர்பான சில செய்திகளை நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையின் பலம் எப்படி இருந்தது என்பதை பற்றிய செய்திகளை பார்த்திருக்கிறோம். எதிரிகளுடைய படையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் எதிரிகளிடத்தில் 200 குதிரைகள் இருக்கிறது, நபிகள் நாயகத்திடத்தில் வெறும் 2 குதிரைகள் மாத்திரம் இருக்கிறது. அந்த அளவுக்கு படைபலத்தில் மிகவும் குறைந்ததொரு படைபலத்தை கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையினர் இருந்தார்கள். நபிகள் நாயகத்துடைய படையில் மொத்தமே இருந்த வீரர்கள் 315 அல்லது 316 அல்லது 317 அல்லது 319. எது எப்படி பார்த்தாலும் 320க்கு உட்பட்ட மக்கள் தான் நபிகள் நாயகத்துடைய படையில் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் எதிரிகளுடைய படையில் சுமார் 1000 பேர் யுத்தத்திற்காக வந்திருந்தார்கள். எது எப்படி போனாலும் நபிகள் நாயகத்துடைய படையைச் சேர்ந்த ஒரு வீரர் எதிரிகளில் 3 பேரை சந்திக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை அங்கு உருவாகி இருந்தது. குறைஞ்சது ஒருவர் 3 பேரோடு யுத்தம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணினால்தான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும் என்ற அளவுக்கு அவர்களுடைய படைபலம் அதிகமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையை வேவு பார்ப்பதற்காக, உளவு பார்ப்பதற்காக எதிரிகளிடத்தில் இருந்து அபூஜஹல் என்ன செய்யறான்னு கேட்டா, அம்ர் இப்னு வஹபல் ஜுமூஹி என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை அனுப்பி வைக்கிறான். இவர் அவங்களோட தரப்பால நபிகள் நாயகத்துடைய படைபலம் எவ்வளவு இருக்குங்கிறத ஆய்வு பண்றதுக்காக, கண்டுபிடிச்சிட்டு போறதுக்காக வந்த ஒரு ஆள். வந்தவர் இரவோடு இரவாக வந்து நபிகள் நாயகம் எங்க இருக்கிறாங்க, நபிகள் நாயகத்துடைய படைபலம் எவ்வளவு, அவங்கள்ட்ட எத்தனை ஆயுதங்கள் இருக்குன்ற மாதிரி எல்லாம் அவர் ஒரு கணிப்பை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. போய் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? இவர் சொன்ன பதிலோட அபூஜஹலுடைய ஈரக்கொலையே ஆட்டம் கண்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பதிலை சொல்றாரு. என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், அபூஜஹலே, அவர்களுடைய படையில் சுமார் 300 பேர் இருக்கலாம். படையில கரெக்டா கணிச்சு சொல்றாரு. அவங்களோட படையில சரியாக ஒரு 300 பேர் இருக்கலாம். அதற்கு கூட குறைய இருக்க வாய்ப்பில்லை. 320 பேர் இருக்கிறாங்க. அவர் அந்த தலையை எண்ணாம அவர கணிப்பீட்டில் எப்படி சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவினுடைய ஒட்டகங்கள் அத்தனையிலும் மரணம் மட்டும்தான் நிரம்பி இருக்கிறது. என்ன சொல்றாரு தெரியுமா? மதீனாட ஒட்டகத்தை நான் பார்த்தேன். மதீனாட ஒட்டகத்தில் முழுக்க மையத்து தான் வருகிறது, மவுத்து தான் வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அவர்களில் ஒருவராவது உங்களில் ஒருவரை கொல்லாமல் மரணிக்க மாட்டார். என்ன சொல்றாரு? சஹாபாக்கள் 300 பேர்ல 300 பேரும் ஆளுக்கு ஒருத்தரையாவது கொல்லாம மவுத்தா போக மாட்டாங்க. ஆளுக்கு ஒருத்தனை கொண்டா கூட 300 பேர் கொலை செய்யப்பட்டு விடுவோம். நம்மிலே 300 பேரை இழந்ததன் பின்னால் மக்காவிலே நமக்கு ஒரு வாழ்க்கை வேண்டுமா? என்ன போய் கேட்கிறாரு? குறைஞ்சது 300 பேரை கொன்றுவாங்க. 300 பேரை கொண்டதுக்கு பிறகு நாம் அங்க போய் வாழ்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அந்த அளவுக்கு அவர்களுடைய மதீனாவினுடைய ஒட்டகங்களில் மரணம் மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? குறைஞ்ச படையை பார்க்கிறாரு. 300 பேர் 1000 பேரோட போராட வந்திருக்கிறாங்க. எதிரிகள்கிட்ட 200 குதிரை இருக்குது, முஸ்லீம்கள்ட்ட 2 குதிரை இருக்குது. ஒரு சில அளவுக்கு தான் வாளுகள் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த குறைவான ஆயுதத்தோட யுத்தம் பண்றதுக்காக வாராங்கன்னா அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? ஒன்றோ வெற்றி, இல்லை என்றால் மரணம். அதைத்தான் போய் சொல்றாரு.
நாம் எல்லாம் சாகிறதுக்கு விருப்பப்பட்டு வந்தாக்கல்ல, ஆனா அவங்க சாகிறதுக்கு விருப்பப்பட்டே வந்திருக்கிறாங்க. ஒருத்தனையாவது கொண்டுட்டு தான் அவங்க சாகுவாங்க. தலைக்கு ஒருத்தனை கொண்டா கூட 300 பேர் செத்து போயிடுவான். 300 பேர் செத்ததுக்கு பிறகு நாம் வாழ்வதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அம்ர் இப்னு வஹப் போய் சொல்றாரு. இதை சொல்லியும் அபூஜஹல் என்ன செய்யல, மசீரானா பயம் இருந்தாலும் இல்ல யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, யுத்தம் பண்ணணுங்கிறத விட அவனுடைய கௌரவம் தான் அவனுக்கு பிரச்சனையா போச்சு. நம்ம கௌரவத்தில் கை வச்சுட்டாங்களே, அதனால முகமது ஒரு கை பார்க்கணும்னு சொல்லித்தான் அவன் அந்த இடத்துக்கு வந்திருந்தான். வந்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் பிற்காலத்தில் பத்ர் யுத்தத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வருவார். ஹக்கீம் இப்னு ஹிஷாம், இந்த ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி உத்துபாட்ட போய் பேசுறாரு. உத்துபாவிடத்தில் போய் சொல்றாரு, உத்துபாவே நீங்க ஒரு நல்ல வேலை பார்க்கறதா இருந்தா தயவு செஞ்சு யுத்தத்தை நிப்பாட்டிருங்க, யுத்தம் பண்ண விட்டுறாதீங்க. யுத்தம் நடந்தது என்றால் இருப்பதும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் பண்றாரு. இதை கேட்ட உத்துபா என்ன செய்யறாருன்னு கேட்டா, மக்கள்கிட்ட போய் ஒரு பயான் பண்றாரு. என்ன பயான் பண்றாரு, நீங்க முகம்மதோட யுத்தம் பண்ணி என்னத்தை சாதிக்க போறீங்க, அதனால என்ன விளைவு வரப்போகுது, நீங்க யாரை கொண்டாலும் அது நம்ம சொந்த காரணத்தினை தான் கொல்ல போறீங்க. சண்டை யாருக்குள்ள நடக்க போகுது, இப்ப மாமா மச்சானுக்குள்ள தான் சண்டை நடக்க போகுது. மக்கா காரங்கள் ரசூல் தான் வேற வேறையா, ஒருத்தரும் வேற வேற கிடையாது, எல்லாம் ஏதோ ஒரு வகையில சொந்தக்காரங்க. அதைத்தான் உத்துபா சொல்றாரு, நாம சண்டை பிடிச்சாலும் வேற வெளியூர் காரணத்தினையா வெட்ட போறோம், இல்ல நமக்குள்ள இருக்கிறவங்களை தான் வெட்டிக்க போறோம். முகமதை வெட்டினாலும் முகமதுடைய படையை சேர்ந்தவர்களை வெட்டினாலும் நம்ம சொந்தக்காரனா இருக்கிறான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாப்பாமாரெல்லாம் எதிரி படையில இருந்தான், பிள்ளைகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு வந்துட்டாங்க. எப்படி ஆகுது, வாப்பா பெற்றோர்கள் அத்தனை பேரும் அபூஜகளோட இருக்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாம் ரசூலுல்லாஹோட இருக்கிறாங்க. ஏகத்துவத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே இதுதான். என்ன ஸ்பெஷாலிட்டி, எங்க நீங்க போய் பார்த்தாலும் ஏகத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் பெற்றோராக இருப்பார்கள், ஏகத்துவத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளாக இருப்பார்கள். எந்த ஊருக்கு நீங்க போய் பார்த்தாலும் ஏகத்துவத்தின் வளர்ச்சிக்கு ஆணிவேராக இருப்பவர்கள் இளைஞர்களாக இருப்பார்கள், எதிரிகளாக இருப்பவர்கள் அவர்களை பெற்றெடுத்தவர்களாக இருப்பார்கள். இந்த நிலை பத்ர் யுத்தத்துக்கும் விதிவிலக்கு இல்லை. பத்ர் யுத்தத்தில் முஸ்லீம்கள் தரப்பால் யாரெல்லாம் கலந்து கொள்றாங்களோ அவங்களோட வாப்பாமார் தான் எதிரிகள் தரப்பால் வந்திருந்தாங்க. அதைத்தான் உத்துவா போய் இப்படி சொல்றாரு, நாம யாரை கொண்டாலும் இவங்களை தானே கொல்ல போறோம், அதனால சண்டை வேணாம். இதை கேட்டுட்டு அம்ர் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, திரும்ப அபூஜஹல்கிட்ட போய் சொல்றாங்க, பாத்தீங்களா உத்துபா கூட மனசு மாறிட்டாரு, உத்துபாவே யுத்தத்தை வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க யுத்தத்தை நிப்பாட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா, உத்துபாவினுடைய மகன் முகம்மதுடைய பக்கத்தில் முகம்மதுடைய அணியிலே இருக்கிறான் என்பதனால் உத்துபாவினுடைய ஈரக்கொலை நடுங்க ஆரம்பித்து விட்டதா. என்ன கேட்கிறான்னா, உத்துபாவுடைய மகன் அப்துல்லா இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா முஸ்லிம்களுடைய படையில இருக்கிறாங்க. அதனால இவன் என்ன கேட்கிறான்னா, உத்துபாவுடைய மகன் வந்து முஸ்லிம்கள் படையில இருக்கிறதுனால மகன் சத்ருவானோன்னு சொல்லி உத்துபாட நுரையீரல் பெருக்க ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்கிறான். கேட்டுட்டு என்ன செய்யறான் தெரியுமா, அம்ர் இப்னு ஹதுரமி ஆரம்பத்தில் வந்த மக்காவை சேர்ந்த 3 பேர்ல ஒருத்தரை கொண்டாங்கல்ல, அந்த அம்ர் இப்னு ஹதுரமியுடைய சகோதரனை வர சொல்றான். வர சொல்லி என்ன சொல்றான் தெரியுமா, அவன்கிட்ட கேட்கிறான், அபூஜஹல் சொல்றான், சகோதரா உன்னுடைய சகோதரன் அம்ர் இப்னு ஹதுரமி செத்து போனாரே, அவருடைய இரத்த கரை என்னுடைய கண்ணுக்குள்ளாக தெரிகிறது. இன்னைக்கும் நான் அம்ர் இப்னு ஹதுரமியுடைய ரத்தத்தை பார்க்கிற மாதிரி இருக்குது. ஆனா உத்துபா மாதிரி ஆக்கள் எல்லாம் யுத்தம் பண்ண வேணாம் திரும்பி போயிடணும்ங்கிறாங்க. நாம போகலுமா, ஓண்ட நானாவை கொண்டவங்க, ஓண்ட தம்பியை கொண்டவங்க, ஓண்ட சமூகத்தில் இருந்த ஒரு முக்கியஸ்தரை அழிச்சவங்க, அவங்களோட சண்டை பிடிக்காம திரும்பி போறதா அப்படின்னு கேட்டுட்டு ஊர் பூரா நீ இதை போய் சொல்லு அப்படிங்கிறான். சொன்னதோடு அவன் கோவப்பட்டு வந்து ஊர் பூரா என்ன அந்த மக்களை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா, என்னுடைய சகோதரனை கொலை செய்த அந்த மக்கா மதீனாவாசிகளோடு முகம்மதுடைய படையோடு கண்டிப்பாக யுத்தம் பண்ணுவோம், யுத்தம் பண்ணியே தீரணும் சொல்லி மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து திரும்பவும் கலரை பார்க்கறாங்க, திருப்பி இணைச்செடுக்கிறான். அப்படியே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா திரும்ப அந்த கூட்டத்தை திரும்ப சேர்த்து எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு பிறகு யுத்தம் ஆரம்பிக்கிற தருவாயில் இருக்கும்போது அல்லாஹ்வினுடைய அருள் முஸ்லிம்களுடைய படைக்கு கிடைக்கிறது.
எப்படி கிடைக்குது தெரியுமா? அல்லாஹ் தஆலா யுத்தம் நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டா, முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்க, நாளைக்கு யுத்தம் சாவா வாழ்வாங்கிறது நாளைக்கு தீர்மானிக்க போறோம். இன்னைக்கு தூக்கம் போகுமா? யாருக்காவது தூக்கம் போகுமா? நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ஆனா தூங்கினா தானே ஃப்ரெஷ்ஷா போய் யுத்தம் பண்ணேன். தூங்கினா தான் நிம்மதியா போய் யுத்தம் பண்ண, இல்லாட்டி அந்த சக்தியோட வேகத்தோட யுத்தம் பண்ண இயலாது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இவங்க சஹாபாக்கள் தூங்க மாட்டாங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்வை பார்த்து என்ன செய்யறான்னு கேட்டா, அவர்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்கிறார். பெரிய அளவு தூக்கம் எல்லாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு தூக்கம், கொஞ்ச நேரம் தூக்கம் மட்டும் கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா. குர்ஆன்ல சூரா அல் அன்ஃபால் வெற்றி பொருட்கள் ஒரு அத்தியாயம் இருக்கும். அந்த சூரா அல் அன்ஃபாலுடைய 11வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இத சொல்லி காட்டுவான். இது யுகஷீகுமுன் நுஆசு அமனத்தன் மின்ஹு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு சின்ன தூக்கத்தை தந்தான், அந்த தூக்கத்தின் ஊடாக உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட. எப்படி நிம்மதி தெரியுமா? அன்னைக்கு இரவு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் யுத்த களத்திலே பத்ருடைய களத்திலே என்னுடைய கையிலே வாள் இருந்தது, வீச்சரிவால் கையில இருக்குது. கையில இப்படி வச்சுக்கிண்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தூக்கம், கையில வாள் இருக்குது, அவர் அறியாம தூக்கம். அவருடைய தூக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, அவரை அறியாமல் அவருடைய வாழ்க்கையிலே விழுகிறது. விழுந்ததோடு அப்படி முழிச்சுட்டு திருப்பி கையில எடுக்கிறாரு, திரும்ப அவர் அறியாம வாள் திரும்ப கீழே விழுகுது. அந்த அளவுக்கு சின்னொரு தூக்கம் தான், ஆனா நிம்மதியை கொடுக்கக்கூடிய தூக்கமாக. என்னுடைய வாள் என்னுடைய கரத்தை விட்டு கீழே விழுந்தது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு தூக்கம் வந்தது என்று சொல்லி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை அஹ்மதுல பார்க்கிறோம். இதே நேரத்தில் சஹாபாக்கள் நிம்மதியா தூங்குறாங்க. எதிரிகள் பட தூங்குவானா? அவன் பாட்டை படிச்சுக்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு அப்படி அவன் காலம் கழியுது. கலியக்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்டா, இன்னொரு நலவை முஸ்லீம்களுக்கு நாடுறான். என்ன நலவுன்னு சொன்னா, முஸ்லீம்கள் இருந்த இடம் திடலாக இருக்குது. முஸ்லீம்கள் எங்க இருக்கிறாங்கன்னா திடல்ல இருக்கிறாங்க. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ரசூலுல்லாஹ் தேர்வு செஞ்ச இடம் இருக்குல்ல பத்ர்ல, இந்த இடத்தை நீங்க தேர்வு செஞ்சீங்களா அல்லது அல்லாஹ் தேர்வு செஞ்சானா? நான் தான் தேர்வு செஞ்சேன், அல்லாஹ் சட்டம் எல்லாம் கிடையாது, நான் தான் தேர்வு செஞ்சேன் அப்படிம்பாங்க. அப்ப நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், அப்படி என்றால் யுத்தம் செய்வதற்கு இந்த இடம் பொருத்தம் அல்ல. ஏன் பொருத்தம் இல்லை? நபிகள் நாயகம் யுத்த தளபதியா இருந்தாலும் ரசூலுல்லாவுக்கு அந்த இடத்தை தேர்வு செய்ய தெரியல. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது உலக விஷயம் தானே, மார்க்க விஷயம் இல்லையே, அவங்களுக்கு இந்த இடத்தை தேர்வு செஞ்சது முறை இல்லை. நாம எங்க தேர்வு செய்யணும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போவோம், கிணறுகள் எல்லாம் நம்ம கஸ்டடிக்குள்ள வந்துடனே, தண்ணி இருக்கிற இடம் இருக்குல்ல, தண்ணி இருக்கிற இடத்தை பூரா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள உணர்ந்துடனே. அவன் யுத்தம் நடக்கல தண்ணி தேவைப்பட்டு கலருவான், நம்ம கஸ்டடியில தண்ணி இருந்துச்சுன்னா அவனுக்கு தண்ணி கிடைக்காம போயிரும், அவன் பக்கத்துக்கு தண்ணி போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு தண்ணி இல்லாம போயிரும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, எல்லா தண்ணி இருக்கிற இடங்கள் இருக்குல்ல, தண்ணி இருக்கிற இடங்கள்ல இருந்து எல்லா கால்வாயும் வெட்டி ஒரு தண்ணி இருக்கிற ஒரு இடத்துக்கு எல்லா தண்ணியும் கொண்டாந்துடுறாங்க. தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து எல்லாம் கால்வாயை வெட்டி வெட்டி ஒரு இடத்துக்கு தண்ணியை கொண்டாந்து மற்ற இடங்களை எல்லாம் மூடி விட சொல்லிடுறாங்க ரசூலுல்லாஹ். ஒரே ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, அதுவும் முஸ்லீம்களுடைய கஸ்டடியில இருக்குது. இந்த தண்ணி எங்கால வருது தெரியுமா? அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க மேட்டுல இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய படை உயரமான ஒரு மேட்டு பகுதியில் இருக்குது, எதிரிகள படை எங்க இருக்குது? பள்ளத்துக்குள்ள இருக்குது. அல்லாஹ் அந்த டைம் பார்த்து என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு மலையை இறக்குகிறான். அல்லாஹ் எப்படி சஹாபாக்களுக்கு ஒரு உதவி செய்யறான்னு கேட்டா, ஒரு மலையை இறக்குறான். மழை பெஞ்சதுன்னு சொன்னா சஹாபாக்கெல்லாம் நிம்மதியா தூங்குறாங்க, எந்த சிக்கலும் இல்லை. ஏன் சிக்கல் இல்லை? மேட்டுல தானே மழை பெய்யுது, அப்படியே கீழே வடிஞ்சு போயிடும், தண்ணி நிக்காது மேட்டுல. பள்ளத்துல நின்றது யாரு? அபூஜஹலும் அவனுடைய பத்ர் போருக்கா வந்த படையினரும். பள்ளத்துல இருந்த பூரா சேரும் சகதையும் எப்படி இருக்கு? காலையில யுத்தம், அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு சேத்துக்கானுக்குள்ள மாட்டிக்கிட்டா செட் ஆகுமா? அதுல வேற அவன் டயர்ட் ஆகுவான். அல்லாஹ் எப்படி முஸ்லீம்களுக்கு நிம்மதியை கொடுக்குறான்? அவங்களுக்கு எந்த டயர்டும் இல்லை, நிம்மதியா இருக்கிறாங்க. அவனுவ ரொம்ப டயர்ட் ஆகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறான். கொடுத்ததுக்கு பிறகு முஸ்லீம்களுடைய படை என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகத்துக்கு ஒரு கூடாரம் அமைச்சு கொடுத்திருந்தாங்கல்ல, கூடாரத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் இடத்துல கையேந்தி அருமையான ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் கையேந்தி, இறைவா, இந்த கூட்டத்தை மாத்திரம் நீ அழித்து விட்டால், இந்த பத்ருக்கு வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பிரிவு மாத்திரம் அழிக்கப்பட்டால்,
இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அதனால் இந்த கூட்டத்திற்கு நீ உதவி செய், இந்த கூட்டத்தை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பிரார்த்திக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தோல்ல போட்டிருந்த ஒரு மேலாடை, ரசூலுல்லாஹ் தோல்ல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, அந்த மேலாடை கலண்டு கீழே விழுகுது. ரசூலுல்லாஹ் அவ்வளவு துஆ கேட்கிறாங்க. அப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு உதவுவான். நீங்க துஆ கேட்டது போதும், உங்க துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பான், கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு கேட்டா, உடனே அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. இது தஸ்தகீசூன ரப்பக்கும், நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் கேட்டீர்கள், ஃபஸ்தஜாபலக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதிலளித்திருக்கிறான். எப்படி பதிலளிக்கிறான் தெரியுமா? அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாயிகத்தி முர்தஃபீன், தொடர்ச்சியாக போராடக்கூடிய, வரிசை வரிசையாக நின்று போராடக்கூடிய 1000 மலக்குமாரை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இறக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனம் திறக்கிறான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபிஷிர் யா அபூபக்கர் ஹாதா ஜிப்ரீல், அபூபக்கரே மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, ஜிப்ரீல் வந்துட்டாரு. என்ன போய் சொல்லுங்க, இப்ப பயப்பட வேணாம். மக்கள் இந்த வசனம் இறங்கினதோட ரசூலுல்லாஹ்வோட துண்டு கீழே விழுது, வசனம் இறங்குது, ரசூலுல்லாஹ் வசனம் இறங்கினதோட சொல்றாங்க, அபிஷிர் யா அபூபக்கர் ஹாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்துட்டாருன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க பயப்பட வேணாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 1000 மலக்குமாரோடு உதவிக்காக பத்ர் யுத்தத்தில் இறங்குகிறார்கள். இறங்குற நேரத்தில் அங்க என்ன நடக்குது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூக்கம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தூக்கம் ஏற்படுகிறது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது, இது யுரீகுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலன், அல்லாஹ் தஆலா உங்களுடைய கனவிலே எதிரிகளுடைய படையை குறைவாக எடுத்து காட்டினான். கனவுல எப்படி காட்டுறான்? 1000 பேர் வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கனவை எப்படி கொடுக்குறான் தெரியுமா? வேறுமனே ஒரு 100-150 பேர் இருக்கிற மாதிரி கனவை கொடுக்குறான். அப்படி ஒரு கனவு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான், வலவ் அராக்கும் கதீரன், அல்லாஹ் மட்டும் உங்களுக்கு இருக்கிற படையை இருக்கிற மாதிரி கூட்டி காட்டி இருந்தால் நீங்கள் தைரியம் இழந்திருப்பீர்கள். அல்லாஹ் எப்படி தைரியத்தை குறைக்கிறான், தைரியத்தை உருவாக்குறான் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு அல்லாஹ் குறைவா காட்டினதுனால கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க, அடிச்சு நொறுக்கி விட்டுலாம்னு தைரியம் வந்துருச்சு. இதே இருக்கிற மாதிரி காட்டியிருந்தா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நாங்க இவ்வளவு பேரோட யுத்தம் பண்ணியலுமான்னு சொல்லி நீங்கள் தைரியம் இழந்திருப்பீர்கள். அல்லாஹ் தஆலா தைரியத்தையும் கொடுக்குறான். எப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு உதவுறான்னு பாருங்க. நடந்ததோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, இது கிறிஸ்து ஹிஜ்ரி 2வது வருடம் ரமதான் 17 நடக்குது. அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கிறாங்க, இறைவா, குறைஷிகள் அவர்களுக்கே உரிய ஆணவத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். குறைஷிகளுக்கு என்று சொல்லி ஒரு கெத்து இருக்குது, குறைஷிகளுக்கு என்று சொல்லி ஒரு ஆணவம் இருக்குது. அதை சொல்லி காட்டுறாங்க. குறைஷிகள் அவர்களுக்கு என்று சொல்லியே ஒரு ஆணவத்தோடு வந்திருக்கிறார்கள். உனக்கு மாறு செய்து கொண்டு தூதரையும் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை ஏத்துக்கிறவும் இல்லை, தூதரையும் பொய்ப்பிக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நீ வெற்றியை கொடுத்து விடாதே, நீ வாக்களிச்ச மாதிரி எங்களுக்கு வெற்றியை தந்து அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த கூட்டத்திலேயே ஒரு நல்லவன் இருப்பான்னா அது இந்த உத்துபா தான். உத்துபாவும் கொல்லப்பட்டுரும், அது வேறு செய்தி. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, இந்த கூட்டத்திலே கொஞ்சம் நஞ்ச நல்லவன் இருக்கிறதுக்கு இவன் பரவாயில்லன்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருப்பாருன்னு சொன்னா அது இந்த உத்துபா தான். ஏன் உத்துபாவை சொல்றாங்க தெரியுமா? இவருக்கு அவங்க கட்டுப்பட்டு இருந்தா யுத்தமே நடந்திருக்காது. அவன் சொல்றதை கேட்டுனா யுத்தம் நடத்த வேணாம்னு சொன்னா, ஆனா அபூஜஹல் தான் யுத்தம் நடத்தணும் பிடியா நிக்கிறான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு தங்கட படையை ரெடி பண்றாங்க. படை எல்லாரும் இப்படி வரிசையில் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி ஒவ்வொருத்தராக படையில் இருக்கக்கூடிய ஆக்களை ஸ்டெடியா நிக்கிறாரான்னு சொல்லி ஒவ்வொருத்தரா போய் ரசூலுல்லாஹ் செக் பண்றாங்க. செக் பண்ணக்கல கையில் ஒரு குச்சியை வச்சுக்கொண்டு ஒரு கம்பவுண்டை வச்சுக்கிண்டு ஒவ்வொருத்தராக இப்படி குத்தி 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 என்ன செய்யறாங்க, அப்படி டெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது அந்த இடத்துல சௌதத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இப்படி குத்தினதோட, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் நோவினை செய்து விட்டீர்கள், என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க, எனக்கு ஏன் நீங்க குச்சியால குத்தினீங்க அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கறாங்க, என்னடா இது ஒரு கத்தியாலையா குத்தினோம், குத்தியால தானே குத்தினோம், இது பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன 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 நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரு அதாவது
சௌதத் இப்னு கசியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்கினேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. பத்ரு போர்ல அவனை பழிக்கு பழி வாங்க வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பழிக்கு பழி வாங்கினேன் அப்படிங்கிறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியா சரி பழிக்கு பழி வாங்கிக்கின்றதோட ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிச்சிடுறாரு. அவருக்கு ஆசை என்ன, சாகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆசை. நபிகள் நாயகத்தை கட்டிப்பிடித்து நபிகள் நாயகத்துடைய வயிற்றிலே முத்தமிடுவார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன்பா ஏன் என்ன கட்டி பிடிச்சி ஏன் என்ன முத்தமிடுற அப்படின்னு சொல்லக்கல. நபிகள் நாயகத்தில் அந்த சௌதத் இப்னு கசியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகமே தற்போது இருக்கிற சூழ்நிலை எப்படி என்று உங்களுக்கு தெரியும். இதிலே எதுவும் நடக்கலாம், எது நடந்தாலும் நான் உங்களுடைய தோளோடு எனது தோளை சேர்த்து பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் தான் கடைசி நேரத்தில் நான் உங்களோடு சேர்ந்து கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கட்டிப்பிடித்தேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல கையேந்தி சௌதத் இப்னு கசியா ரலியல்லாஹு அன்ஹுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. இவருக்காக அருள் புரிஞ்சிரு யா அல்லாஹ்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த செய்தி தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களை பார்த்து, மக்களே, போர் வீரனாக ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, நபிகள் நாயகமா பேசல, ஒரு ஜெனரலாக நின்று பேசுறாங்க. மக்களே, யுத்தம் பண்ணும் போது என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் யாரும் யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது. நான் சொல்லாம நீங்க யாரையும் வெட்டக்கூடாது, யாரையும் தாக்கக்கூடாது. என்ன ஏன் என்று சொன்னால், காவிர்கள் நம்மை நெருங்கும் போதுதான் நாம் தாக்க ஆரம்பிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஏன் இதை சொல்றாங்க தெரியுமா? இருக்கிறது கொஞ்சம் ஆயுதம், வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அவன்கிட்ட நிறைய இருக்குது, வேஸ்ட் ஆனா கூட திரும்ப கிடைக்கும். நமக்கிட்ட வேஸ்ட் ஆனா திரும்ப கிடைக்குமா? ஒன்னு அடிச்சாலும் நெத்தி அடியா இருக்குன்னு. அதுக்காக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு அம்பு வெளியே போனா கூட ஒத்தட உசுறு போயிடணும். அது மாதிரி அம்ப மருந்து மாதிரி பயன்படுத்தணும். அதுக்காக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யாரும் வீணாக அவர்களுக்கு அம்பெய்து விட வேண்டாம். நீங்களா யுத்தத்தை ஆரம்பிச்சிடாதீங்க, நான் சொல்ற வரைக்கும் பொறுமையாக இருங்க, அவர்கள் தாக்குகிற வரைக்கும் நீங்கள் அவர்களை தாக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இன்றைய தினம் யார் பொறுமையோடு யுத்தம் செய்து மரணிப்பாரோ அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு யார் இந்த யுத்தத்தில் பொறுமையாக இருந்து யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்படுகிறாரோ அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னதோட, உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ஆம், சொர்க்கம் கிடைக்கும் என்றதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தை ஆரம்பிக்க சொல்றாங்க. உடனே உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் கையில இருந்த பேரிச்சம்பழத்தை வீசிட்டு யுத்தம் செய்து ஷஹீதாகிறார்கள். கையில இருந்த பேரிச்சம்பழத்தை வீசிட்டு போய் யுத்தம் பண்ணி ஷஹீதாகுவார் உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சம்பவம் நடந்து ஆரம்பித்ததோட யுத்தம் ஆரம்பித்து விட்டது. யுத்தத்தில் ஆரம்பத்தில் எதிரிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? மலமையில மக்காவினுடைய யுத்தம் எப்படி ஆரம்பிக்கும் என்று கேட்டா, ஒரே அடியில இங்க இருந்து அம்பெய்து அங்க இருந்து அம்பெய்த மாதிரி ஆயிராது. இப்பதான் என்ன செய்வான், திடீர்னு வந்து திடீர் தாக்கல் எல்லாம் நடக்கும். அப்ப அது நடக்குமா? அப்ப அப்படி நடக்காது. ரெண்டு தரப்பும் வந்து நிற்பாங்க. எதிரிகள் படை அந்த பக்கம் நிற்குது, முகமது நபியுடைய படை இந்த பக்கம் இருக்கிறது. ரெண்டுக்கு நடுவில் எதிரிகள் தரப்பால ரபியா, அவருடைய சகோதரர் ஷைபா, அதே மாதிரி வலீத், இந்த வலீத் இப்னு உத்பா, இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, உத்பாவுடைய மகன் வலீது, ஷைபா, அதே மாதிரி ரபியா, இந்த 3 பேர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நாங்க 3 பேர் வந்திருக்கிறோம், தைரியம் உள்ள 3 பேரை உங்க தரப்புல இருந்து அனுப்புங்க. ஆரம்பத்தில் 3 பேர் சண்டை பிடிக்கணும், அதுக்கு பிறகு யுத்தம் ஆரம்பிக்கும். நபிகள் நாயகத்துடைய தரப்புல இருந்து மதீனாவை சேர்ந்த அன்சாரி தோழர்கள், அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரும் போறாங்க. போகும்போது அபூஜஹல் எதிரிப்படையில இருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் வந்தது எங்களுடைய உடன்பிறப்புகளோடு சண்டை பிடிக்க. எப்படி வெறியோட வந்திருக்கான். நாம் வந்தது உங்களோட மதீனாக்காரனோட சண்டை பிடிக்க இல்ல, நாங்க வெற்றதுக்காக வந்திருக்கிறது ஏண்ட கூட பிறந்தவனே, எங்களோட வாழ்ந்தவனே, எங்க சொந்தக்காரனே. மதீனாக்காரன் யார் எங்களோட வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு? மக்காக்காரன் அனுப்புங்க அப்படிங்கிறான். சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வீரர்கள் போனவங்க அப்படியே பெக்காகிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவங்க 3 பேரை முன்னாடி எடுத்துட்டு, ஓ உனக்கு வேற பருப்பு தான் வேணுமா, இந்த பருப்பு திண்டா போதாதா, அப்ப இந்த வேற பருப்பு வச்சுக்கன்னு சொல்லி இன்னும் 3 பேர் அனுப்பி விடுறாங்க. அந்த 3 பேர்ல யார் போறாங்கன்னு கேட்டா, இஸ்லாமிய படை சார்பாக உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி இருக்கும்? அந்த தரப்பால வர்றவங்க வெறுமனே டம்மி பீஸ் 3 வருகுது. ரபியா வர்றாரு, ஷைபா வர்றாரு, வலீத் இப்னு உத்பா வர்றாரு. இவங்க தான் அந்த படையில ஆகப்பெரிய வீரர்கள். இஸ்லாமிய படையிலிருந்து போற 3 பேர் யார் தெரியுமா? மக்காவாசிகள்.
இவங்க 3 பேரு மக்காவாசிகள். ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. 3 பேரும் போய் நிற்கிறார்கள். இப்ப யுத்தம் ஆரம்பிக்கணும் இல்ல? யுத்தத்துக்கு முன்னாடி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு நேரே உத்பா இருக்கிறான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு நேரே உத்பா. இவர் மக்காக்காரர், அவர் மக்காக்காரர், சொந்தக்காரன் வேற. எப்படி இருக்கும்? அதே மாதிரி உபைதா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாடி வலீத் நிற்கிறான். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாடி ஷைபா இருக்கிறாரு. இந்த 3 பேரையும் எதிர்கொள்கிறார்கள். யுத்தம் ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் டைம் போயிருக்கும். கொஞ்சம் டைம் போனதோட 2 வெட்டு விழுது மாறி மாறி 2 வெட்டோட என்ன ஆகுதுன்னு கேட்டா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உத்பாவையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷைபாவையும் கொண்டு போட்டுறாங்க. யுத்தத்தில் ஆரம்பம் என்ன ஆகுது? அந்த தரப்பால வந்து உத்பாவும் ஷைபாவும் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். இதே நேரத்தில் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வலீத் ஒரு வெட்டு வெட்டிடுறான். வெட்டினதோட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உடனே உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அலியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. என்ன வெட்டிட்டான், நீங்க இப்ப இவரை பாத்துக்கிறீங்க. அவரை வெட்டிவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு பாஞ்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த பக்கம் வலீதையும் கொண்டு விடுகிறார்கள். அந்த தரப்புல இருந்த 3 பேர் ஒரே நேரத்தில் வெட்டுப்பட்டு செத்துறாங்க. இந்த தரப்புல இருந்து ஒரே ஒரு ஆளுக்கு வெட்டுக்காயம் மட்டும் விழுகுது. பிறகு என்ன செய்வார்னா பத்ர் யுத்தத்தில் அவர் கொல்லப்பட்டு விடுவார். உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விடுவார்கள். இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் கொல்லப்படவில்லை. 3 பேருக்கு அவங்க 3 பேரையும் கொன்றுவாங்க, இவங்க 3 பேரும் மிஞ்சிருவாங்க. எதிரிகளுக்கு அப்படியே இட்டி விழுந்த மாதிரி இருக்கும். எப்படி என்னடா இது, நம்ம குரூப்ல இருந்து ஆகப்பெரிய வீரர்கள் 3 பேரையும் வந்த வரத்துக்கு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாங்களே. இப்ப அடுத்த பட யுத்தம் ஆரம்பிக்குது. யுத்தம் ஆரம்பிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, அபூபக்கரே கவலைப்படாதீங்க, நாம மட்டும் யுத்தம் பண்ணல, கூட நம்மளோட மலக்குமார் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 1000 மலக்குமாரோட வந்து அப்படியே அணிவகுத்து நிற்கிறாங்க. எதிரிகள் வரட்டும் என்று. இதுல ஷைத்தான் இருக்கிறான்ல, சரி அது வேணாம். என்ன ஆகும்னு கேட்டா இந்த யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் யுத்தத்தில் இவர்கள் 1000 பேர் மலக்குமார் நிற்கிறார்கள். எதிரிப்படையால 300 பேர் முஸ்லீம்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். 300 பேர் நிற்கிற நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டா யுத்தம் நடக்குது. யுத்தம் ஆரம்பித்து விட்டது. யுத்தத்தில் முஸ்லீம்கள் தரப்பால ஒரு முஸ்லீம் என்ன செய்வார்னு கேட்டா காபிரை வெட்டுறதுக்காக வாழை ஓங்குவார். ஓங்கக்கில் என்ன ஆகும்டா ஒரு சாட்டையால் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். இவர் கத்தியால் வெட்டுறதுக்கு தான் கத்தியை ஓங்குவார். கத்தி ஓங்கக்கில் என்ன ஆகும்னு கேட்டா சாட்டை உண்டால ஆடு மாதிரி சாட்டையால் அடிக்கிறதுக்குல சாட்டையால் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு முஸ்லிக்கு கீழே விழுந்து இருக்கிறான். அவன் மூக்கு முகம் எல்லாம் அப்படியே வெட்டிச்சு செதறி போயிருக்கும். முகத்தில் சாட்டையால் மலக்குமார் அடிச்சா அடி அவன் முகம் அப்படியே வெட்டிச்சு செதறி மூக்குல இருந்து ரத்தம் கொட்டும். இவர் என்ன பாப்பாரு, நான் தானே வெட்டினேன், நான் வெட்டினது மூக்கெல்லாம் வெட்டவே இல்லையே, இப்ப எப்படி முகம் மூக்கெல்லாம் உடஞ்சு போயிருக்கிறான். அவருக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகுமே. வெட்டுறது சத்தம் கேட்குது, சாட்டை அடி விழுகுது, யார் அடிக்கிறான்னு சொல்லி தெரியுதில்ல, அந்த அளவுக்கு சாட்டை அடி விழும். அதே மாதிரி எந்த அளவுக்கு அந்த யுத்தத்தில் பிரச்சனைகள் வரும் கேட்டா நபி அவர்கள் சொல்கிறார், அபூதாவுத் அல் மாசினி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு முஷ்ரிக்கை வெட்டுவதற்காக வாளை வீசினேன். அவர் அபூதாவுத் அல் மாசினி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஷ்ரிக்கை வெட்டுறதுக்காக, ஒரு காபிரை வெட்டுறதுக்காக அப்படி வாளை வீசுறாரு. இப்படி வாளை வீசக்க தலைகீழ விழுது. எப்படி இருக்கும், வெட்டு படவே இல்லை. வாளை வீசுறாரு, வால் வெட்டு அங்க போய் படுறதுக்குள்ள தலைகீழ விழுது. இப்படி பல சம்பவங்கள். வெட்டுப்படாமலே தலைகீழ விழும், வெட்டுப்படாமலே விழுந்து செத்து போயிருப்பானுவன். சஹாபாக்களுக்கு என்ன, நாம தானே வெட்டினோம், ஆனா வெட்டினது நம்ம வால்ல ரத்தம் இல்லாம அவன் எப்படி விழுந்து ரத்தம் அடியுது, அப்படி கொஞ்சம் டவுட். திடீரென்று பார்ப்பாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதிரிகள் படைய தரப்பால வந்திருப்பாங்க. இப்னு அப்பாஸுடைய வாப்பா அப்பாஸ், அபு அப்பாஸ். அவர் என்ன செய்வார்னு கேட்டா ஒரு நபி தோழர் போய் அரெஸ்ட் பண்ணிடுறாரு, கைது பண்ணிடுறாரு. கைது பண்ணிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே நான் அப்பாஸை பிடிச்சிட்டேன், உங்களோட ரசூலுல்லாஹ்வுடைய உறவுக்காரர்ல நான் கைது பண்ணிட்டேன் அப்படின்றதோட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க என்ன கைது பண்ணவே இல்லைங்கிறாங்க. இவர் தான் கைது பண்ணது, இவர் தான் போய் பிடிச்சது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன பிடிச்சவர் நீங்க இல்ல, என்ன பிடிச்சவரோட தலையில முடியே இருக்கல, உங்க தலையில முடி இருக்குது என்ன சொல்லி கேட்டாரு. உங்க தலையில முடி இருக்குது, என்ன பிடிச்சவருடைய தலையில முடி இருக்கல. அதே மாதிரி என்ன பிடிச்சவர் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு குதிரையில வந்துதான் என்ன கைது செஞ்சாரு. ஆனா நீங்க அப்படி கைது செய்யல. ஆனால் அவரை நான் இங்கு எங்கும் பார்க்கவில்லை, இங்க அவர் இல்லை, அவர் தான் என்ன கைது செஞ்ச, அவர் தலையில முடியே இருக்கல.
அவர் தான் கைது செஞ்சாரு, நீங்க என்ன கைது செய்யவே இல்லை, இப்ப நான் அவரை பார்க்கறேன், அவரை காணோம் அப்படின்றதோட இவர் என்ன சொல்றாரு, போய் சொல்லாது, நான் தான் அவனை பிடிச்சேன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானப்படுத்துறாங்க. என்ன சமாதானப்படுத்துறாங்க? அவரை கூப்பிட்டு நீங்கள் தான் அவரை பிடித்தீர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை, ஆனால் நீங்கள் பிடிக்கவில்லை. எப்படி இருக்குது? நீங்கள் தான் அவரை பிடித்தீர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை, ஆனா நீங்க பிடிக்கல, உங்களுக்கு ஒரு மலக்கு பிடிச்சி தந்துட்டாரு, அவர் பிடிச்சதுனால நீங்க கையில பிடிச்சது உங்களுக்கு தெரியாது, அவர் தான் அவரை பிடிச்சாரு, அதனால தான் அவர் கரெக்டா சொல்றாரு, தலையில முடி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. நீங்க அவரை பிடிக்கல, அவர் தான் பிடிச்சாரு, அந்த டைம் பார்த்து நீங்க போய் பிடிச்சிட்டீங்களா, அந்த ஆளை கையில கூட்டிக்கிட்டு வர முடியாது, அவர் மலக்கு, நீங்க மனுஷனுங்கிறதுனால வந்து நிக்கிறீங்க, மலக்கா இருந்தா நான் அவர் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். சொன்னதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, அலியே எனக்கு கொஞ்சம் மண்ணு கல், சிறிய கல்லோடு சேர்த்து கொஞ்சம் மண் அள்ளி தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மண் அள்ளி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணை எடுத்து வீசுவாங்க. வீசுற நேரத்தில் அப்படி அந்த மண்ணில் உள்ள துகள்கள் எல்லாம் எதிரிகளை போய் தாக்கியது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், நீங்கள் வீசிய போது நீங்கள் வீசவில்லை, அதனை நாங்கள் தான் வீசினோம். அல்லாஹ் என்ன சொல்வான், நபியே ரசூலுல்லாஹ் இப்படி வீசினா போய் அப்படி தாக்கிரும் அர்த்தமா? அல்லாஹ் தஆலா தாக்க வச்சிருக்கிறான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் ஒரு பிடி மண் எடுத்து தான் வீசுவாங்க, எல்லா காபிர்களையும் அது தாக்கும். பத்ர் யுத்தத்தில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த மண் வீச்சு வந்து தாக்கியது என்று சொல்லி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நாம தெளிவாக பார்க்க கிடைக்கிறது. அதே போல இந்த பத்ர் யுத்தத்தில் யுத்தம் அகோரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய உறவுக்காரராக இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்தில் கடுமையாக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரெண்டு பொடியம்மார் வந்து பின்னாடி குத்துறாங்க. இவர் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பின்னாடி இடுப்படியை வந்து ரெண்டு பேர் குத்துறாங்க. குத்தினதோட என்னப்பான்னு கேட்கிறாங்க, யுத்தத்துக்குள்ள நடக்குது இதெல்லாம், என்னப்பான்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி கேட்டா இந்த அபூஜஹல் ஒருத்தன் இருக்கிறானாம்ல, இவங்களுக்கு அபூஜஹல் தெரியல, வந்து கேட்கிறாங்களே அபூஜஹல் யாருன்னு தெரியாது. என்ன வந்து கேட்கிறாங்க, அபூஜஹல் ஒருத்தன் இருக்கிறானாம்ல, அவன் ரசூலுல்லாவோட ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு போறானா, அவன் யாருன்னு கொஞ்சம் காட்டித்தாங்களே அப்படிங்கிறாங்க. அப்படியான்னு கேட்டுட்டு பார்த்தா இந்த பக்கத்தால் இன்னொருத்த குத்துறான். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த பக்கத்தால் இன்னொரு சிறுவர் இருக்கிறார், அவர் ஒரு நபித்தோழர். திரும்பி பார்த்துட்டு நீ என்னப்பா கேட்கிற அப்படின்னு கேட்டா, அபூஜஹல் ஒருத்தர் இருக்கிறாராம்ல, அவர் ரசூலுல்லாவை ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு தெரியுறாராம்ல, அவர் யாருன்னு காட்டித்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டு பேரும் கேட்கறது ஒரே கேள்வி. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, நாம கேட்கறது அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது நினைக்கிறார், அவர் நினைக்கிறார் நாம கேட்கறது இவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டா அபூஜஹலை நாங்க தான் கொல்லணும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆசை. சொன்னதோட இவர் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே நபிகள் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவன் அபூஜஹல் வந்து கொண்டிருப்பான் அந்த ஏரியால, வரக்கல சொல்லுவாங்க, இந்தா வர்றானே இவன் தான் நீங்கள் கேட்கிற அபூஜஹல், நீங்க யாரை கேட்டுக்கிட்டு வர்றீங்களோ அந்த அபூஜஹல் இவன் தான் அப்படின்னு சொன்னதோட அந்த ரெண்டு பேருமே மின்னல் வேகத்தில் ஓடி போய் எப்படி ஓடுவாங்கன்னா, ஹதீஸ்களை பார்க்கிறோம், அந்த பகுதியாலும் இந்த பகுதியாலும் கடுமையாக அம்புகள் எய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எவனுக்கு எங்க வந்து குத்தும்னு தெரியாது, அந்த அளவுக்கு மலை போன்ற அம்புகள் மாறி மாறி எய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கடையில மின்னல் வேகத்தில் ரெண்டு பேருமே போறாங்க. போய் ரெண்டு வெட்டு அபூஜஹல் கீழே விழுகிறான், வெட்டி கொண்டே போட்டுறாங்க ரெண்டு பேரும். அவனை கொண்டுட்டு அந்த யுத்தத்தில் அந்த அபூஜஹலை கொண்டவர்களில் ஒருவர் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டு விடுவார். கொண்டதுக்கு பிறகு என்ன ஆகும் கேட்டா, இடையில நீ தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன்னு சொல்லி அதுல ஒரு பிரச்சனை வரும். ஆனா ஒருவர் வந்து யுத்தத்திலேயே கொலை செய்யப்பட்டு விடுவார். இந்த கொன்றவர்கள் யார் என்பதில் ஹதீஸ்களில் சில மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு பேருமே ஹதீஸ்களை தேடி பார்க்கும் போது ஒருவர் முஆத், இன்னொருவர் முஅவ்வித் என்று சொல்லி சில ஹதீஸ்கள் வருகிறது. ஆனால் உண்மையாக கொஞ்சம் உள்ள போய் தேடி பார்த்தோம்னு சொன்ன ரெண்டு பேருமே முஆத், அவங்க ரெண்டு பேருமே முஆத் தான், ரெண்டு பேருமே தான் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒருவர் வந்து அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முஆத், இன்னொருத்தர் வந்து அஃப்ராங்கிறவங்களோட மகன் முஆத். இது ரெண்டுமே புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள். இந்த முஆதுங்கிற ரெண்டு பேர் தான் போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவரை போய் அபூஜஹலை கீழே விழுத்தாட்டி கொலை செய்து விடுகிறார்கள். கொண்டதுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா, அவன் குற்றுயிரும் கொலை உயிருமாக அபூஜஹல் நிலை தடுமாறி போய் விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிற நேரத்தில் அபூஜஹல் செத்துட்டானா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போய் பேசுற அபூஜஹல்ட்ட போய் கேட்கறாங்க, நீ தான் அபூஜஹலா அப்படின்றதோட நான் தான் அபூஜஹல் அப்படிங்கிறான். சொல்லிட்டு சொல்றான்,
என்ன கொண்டது ஒன்று உங்க படையில் இருக்கிற பெரிய பெரிய வீரர்கள் அல்ல, 2 சின்ன பிள்ளைய தான் கொண்டானுவேன். எப்படி இருக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு? ஒரு பெரிய வீரன் கொண்டிருந்து நீ இதை சொன்னா கூட பரவாயில்லை, உங்க குரூப்லயே ஆகப்பெரிய வீரன் தான் என்ன கொண்டான்னு சொன்னா கூட சரி, வீரனுக்கு வீரன் ஈக்குவலா போச்சுன்னு அர்த்தமாயிரு. இது எப்படி சொல்லுதான் தெரியுமா? இது என்ன கொண்டது உங்களுடைய படையில் இருக்கிற பெரிய பெரிய ஆக்கல்ல 2 சின்ன பொடிய மாதிரிதான். இவர் சின்ன பொடியினுடைய தாக்கு பிடிக்க முடியல, பெரிய பெரிய ஆக்களோட தாக்கு பிடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யுத்தத்தில் என்னை விட பெரிய ஒரு ஆக்களை நீங்க கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு பேசினா, உன்னையெல்லாம் கொல்லாம விட்டாலே சரிப்பட்டு வராதான்னு தலையை வெட்டி கையில தூக்கி எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன செய்யறாங்க? இவ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறான், பார்த்தா சரிப்பட்டு வராது, தலையை வெட்டி கையில தூக்கிட்டு வந்து யார சொல்லலாம், நாங்க அபூ ஜஹல் தலை, அபூ ஜஹலை கொண்டாச்சு, நான் கொல்லல, கொண்டது வேற 2 பேர் அப்படிங்கிறாங்க. அதுல அந்த 2 பேரில் ஒருவர் கொல்லப்பட்டு விடுவார்கள் யுத்தத்தில், ஒரு நபி தோழர். அதுக்கு பிறகு உமையத் இப்னு ஹலஃப், அவனும் எதிரிகளுடைய மிகப்பெரிய தளபதிகள் ஒருத்தன் உமையத் இப்னு ஹலஃப். உமையத் இப்னு ஹலஃப் இவனை கொலை செய்வாங்க வேற முன்னாடியே சொல்லப்பட்டுச்சுல்ல, மதீனாவுக்கு சாதி அபீ வக்காஸ் ரலியல்லாஹு போக்கல உன்னை ரசூலுல்லாஹ் கொல்லுவாங்கன்னு எச்சரிக்கை விடுத்தாங்க. அந்த உமையா என்ன செய்யறான்னு கேட்டா, நிக்கிற இடத்துல அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உமையாவுக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? மதீனாவில் இருக்கிற உமையான சொத்துக்களை நான் பாதுகாத்துக்கிறேன், மக்காவில் இருக்கிற என்னுடைய சொத்துக்களை உமையா பாதுகாத்துக்கிறேன்னு அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் அடிச்சிருந்தாங்க. 2 பேரும் எதிரி தான். ஆனா மக்காவில் இருக்கிற அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொத்துக்களை எல்லாம் உமையா பாதுகாத்துக்கிறாரு, மதீனாவில் இருக்கிற உமையாவுடைய சொத்துக்களை எல்லாம் அப்துர் ரஹ்மான் பாதுகாத்துக்கிறாரு. இதனால என்ன பாக்குறாருன்னா, இப்ப யுத்தத்துக்கு வந்துட்டாரு, என்னென்றாலும் உமையாவை காப்பாற்றணுமே, அதுக்காக உமையாவோட அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உமையாவை யாரும் கொன்றக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துடுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்ததோட எப்படி இருக்கும்? மக்காவினுடைய வரலாற்றில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடித்து துன்புறுத்தியவன் இந்த உமையா தான். அதனால் எப்படியாவது உமையாவை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு அகோர எண்ணம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் இருக்குது. அன்சாரிகளை கூப்பிடுறாங்க, அன்சாரிகளே, நான் மக்காவில் இருக்கும் போது என்னை நிம்மதியாக நீ இருக்க விடவில்லை, என்னை அடித்தான், என்னை துன்புறுத்தினான், காலில் கயிற்றை கட்டி சிறுவர்களை இழுத்து செல்ல சொல்லி எனக்கு துன்பம் தந்த உமையா இந்த யுத்தத்திற்கு வந்திருக்கிறான், அவனை கொல்ல வேண்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அன்சாரிகளை கூட்டிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போறாரு. அந்த பக்கமா அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எப்படியாவது பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தெரியுறாங்க. இறுதியில் என்ன நடக்குது தெரியுமா? அவன் உமையா ரொம்ப கொளுத்த ஒரு ஆளு, கொளுத்திருந்ததுனால அவனுக்கு ஓடையெல்லாம் ஓடி வாங்கங்கன்றுவார் இவரு, அவனுக்கு ஓடி வர இயலாது, ஒரு அளவுக்கு தான் தடுமாறி வருவான். வந்ததோடு என்ன நடக்கும் கேட்டா, இவனை கடைசியில் முடியாம அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், உமையாவே கீழே விழுந்து படுத்துக்க அப்படிங்கிறாங்க. உமையா கீழே விழுந்து படுக்கிறான். உடனே அவனுக்கு மேலாக அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு படுத்து சொல்றாங்க, இதுக்கு மேல எப்படி வெட்டுறீங்கன்னு பார்ப்போம். உமையாக்கு மேல படுக்கிறாங்களே, சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, மேலால மட்டும் தான் வெட்ட முடியுமா, இப்படி கீழால வெட்ட முடியும், ஒரே குத்து செத்து போயிட்டான். எப்படி மேலால மட்டும் தான், மேலால வெட்டினா தானே அப்துர் ரஹ்மானுக்கு வெட்டுவிடு, அவன் கொளுத்த ஆள் தானே, அவனுக்கு மேல தான் இவர் படுத்திருக்கிறாரு, கத்தி எடுத்து வயிற்றுல ஒரே குத்து, இப்படியும் குத்த முடியும். அந்த இடத்துல உமையா க்ளோஸ். எப்படி இருக்கும்? உமையாவை கொலை செய்து விடுகிறார். உமையாவுடைய மரணம் இந்த முறையில் தான் நடைபெறுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலில் ஒரு வெட்டு விழும். அப்துர் ரஹ்மான் வெட்டின வெட்டில் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் பாதத்தில் ஒரு வெட்டு விழுந்திருக்கும். பிற்காலத்தில் அந்த பாதத்தை எல்லாம் காட்டி கொண்டிருப்பாரு, நான் அவனை காப்பாற்ற போய் எனக்கு விழுந்த வெட்டுதான் இது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அபுல் பக்தரியுடைய அழிவு, அபுல் பக்தரின்னு ஒருத்தன் தான், இவனை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இவனை எல்லாம் கொல்ல வேணாம் என்று சொன்னாங்க. ஏன் தெரியுமா? மக்காவுல இவன் பெரிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு துன்பம் கொடுக்கல, சும்மா எப்பயாவது தெரிந்தானே, 10 சேர்ந்தா 10 11 அத்தோட இதுக்கு முன்னு 2 பேர் கத்துவாங்க, 2 பேர் சும்மா வீம்புல வீராப்புல கத்துவாங்க, அதோட 2 பேர் சேர்ந்துக்கிட்டு சும்மா வீம்புக்கு கத்துவாங்க தெரியுமா, என்னடா கேட்டா ஓடிடுவாங்க. அப்படி ஒரு ஆள் இந்த அபுல் பக்தரி. இவனை வெற்றதுக்காக யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. முஜத்தர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, இவனை பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, உன்னை கொல்ல வேணாம்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இதை விட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வேணுமா? அவ்வளவு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்குது. உடனே என்ன சொல்றான், என் ஃப்ரெண்டையும் கொல்ல வேணாம்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்கிறான். இது அப்படி எனக்கும் வேணும் என் பிள்ளைக்கும் வேணும்னு கேட்டா சரிப்பட்டு வருமா? உன்னை கொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க, உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் உத்தரவாதம் தரல, தூர விலகி அவனை நான் கொல்லணுங்கிறாங்க, பக்கத்தில் நிற்கிறான் ஃப்ரெண்டு, பதில் யுத்தத்தில் நடக்குது. அப்ப என்ன சொல்றாரு, கொல்றதா இருந்தா 2 பேரையும் கொல்லு, விடுகிறதா இருந்தா 2 பேரையும் விடு, அதை என்ன மட்டும் விட்டுறது. அப்ப இவங்க என்ன பார்த்தாங்க,
இவனை பாவம் போயிட்டு போறான்னு விட்டுட்டு போக பார்த்தா இவரையும் விடணும், இவர கூட்டாளியையும் விடணுமா, 2 பேரும் போய் சேருங்கன்னு 2 பேரையும் போட்டு தள்ளிட்டாரு. ஒரு ஆள் 2 பேர் அபுல் பக்தரியே இந்த விதத்தில் தான் பத்ர் யுத்தத்தில் கொலை செய்வார்கள். 2 பேரையும் கொலை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த 2 பேரையும் கொன்றதற்கான காரணம் இதுதான். என்ன சொல்றான் தெரியுமா? ஏன்னா ஒன்ன போச்சுன்னா நீ போக வேண்டியதானே, ஏன் உன்னோட ஃப்ரெண்டை எது காப்பாற்ற பார்க்குற, என்ன நீ விட்டுட்டேன்னு சொன்னா நாளைக்கு மக்காவில் இருக்க பொம்பளையில் என்ன பேசுவாள் தெரியுமா? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அபுல் பக்தரி தன்னுடைய நண்பனை உயிரை கொடுத்து விட்டான், தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நண்பனை அபுல் பக்தரி கொன்று விட்டான் என்று மக்கா பெண்கள் எல்லாம் பேசுவார்கள். அந்த கேவலமான பேச்சு எனக்கு தேவையா? கௌரவம் பார்த்து உயிரை விட்ட ஒரு மனுஷன் தான் இந்த அபுல் பக்தரி. அந்த இடத்துல அபுல் பக்தரியும் கொலை செய்யப்படுகிறார். இப்படி அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 24 தலைவர்கள் குறைஷிகள்ல உமையா, அபூஜஹல், அபுல் பக்தரி இது மாதிரி கிட்டத்தட்ட 24 தலைவர்கள் பத்ர் யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 70 பேர் சிறைபிடிக்கப்படுவார்கள். 70 பேர், 24 தலைவர்கள், 70 வீரர்கள், அதே போல 70 பேர் கைது செய்யவும் படுவார்கள். இவ்வளவு பேரையும் கைது செய்து கொண்டு முஸ்லீம்கள்ல 14 பேர் கொல்லப்படுவாங்க. முஸ்லீம்கள் தரப்புல 320 பேர்ல 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 306 பேர் மிச்சம். எதிரிகள் தரப்புல 70 பேர் கொல்லப்பட்டு, அதே போல 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டு, 24 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டு, எல்லாருமே இருந்த இடம் தெரியாம ஓட்டம் கண்டுருவாங்க. ஓட்டம் கண்டதுக்கு பிறகு சஹாபாக்கள் அவர்களை அடக்குவதற்கான வேலைகளில் ஈடுபடுற நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூஜஹல் உட்பட்ட பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட எதிரிகளுடைய பெரிய பெரிய மிகப்பெரிய புள்ளிகளை ஒரு பாலும் கிணறு, நாற்றம் எடுக்கக்கூடிய பாலும் கிணத்துல போட்டு புதைங்கன்னு சொல்லுவாங்க. புதைச்சிட்டு ஒரு யுத்தம் முடித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் அந்த இடத்தில் தங்குவார்கள். 3 நாட்கள் தங்குகிறார்கள். தங்குற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? இப்ப எடுத்த சொத்தை பிரிக்கணும்ல, அதுல பிரச்சனை வருது. ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களா யுத்தம் பண்ணி நீங்க, நாங்க தான் பொருட்களை எல்லாம் புறக்கி வச்சோம், அதனால எங்களுக்கு தான் அது சொந்தம் அப்படிங்கிறாங்க. யுத்தம் சண்டை பிடிக்கல, உசுர கொடுக்கிற அளவுக்கு சண்டை பிடிச்சாங்க. சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சாதாரண இந்த விஷயத்துக்காக பிரச்சனை வருது. 2வது ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, நாங்க தான் யுத்தமே பண்ணினோம், அப்ப எங்களுக்கு தான் அது வரணும் அப்படிங்கிறாங்க. 3வது ஒரு கூட்டம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யாராவது வெட்டிடுவாங்களோன்னு சொல்லி நாங்க தான் அவரை பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம், அதனால அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த எங்களுக்கு தான் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 3 தரப்பும் ஒரு சலசலப்பு உருவாகும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான், யஸ்அலூனக அனில் அன்ஃபால், யுத்தத்தில் கிடைத்த பொருட்களை பற்றி உங்களிடத்தில் நபியே கேட்கிறார்கள். குலில் அன்ஃபாலு லில்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் அந்த பொருட்கள் சொந்தம், அவங்க தான் முடிவெடுக்கணும். ரசூலுல்லாஹ் எல்லா பொருட்களையும் எடுத்து சஹாபாக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. யுத்தத்துக்கு வராம சில சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 9 பேர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளாம மதீனாவில் நின்றாங்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்கு எல்லாம் சேர்த்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா யுத்தத்தினுடைய பொருட்களை பிரிக்கிறாங்க. பிரிக்கல முஆத் எங்க அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அபூஜஹலை கொண்ட முஆத் எங்க அப்படின்னு கேட்கும்போது முஆத் வர்றாரு, நான் இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நான் எதை பரிசா தரப்போறேன் தெரியுமா? இந்தாங்க, இதெல்லாம் அபூஜஹல் விட்டுட்டு போனது. அபூஜஹல் விட்டுட்டு போனது பூரா உங்களுக்கு தான், நீங்க தானே அபூஜஹலை கொண்டீங்க. அபூஜஹலுடைய பொருட்கள் அத்தனையும் உங்களுக்கு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொடுத்து வருகிறார். பிரித்து கொடுத்து விட்டு மதீனாவுக்கு ஒரு ஆள் அனுப்புறாங்க, நாங்க வர்றோம் என்ற தகவலை மதீனாவில் போய் சொல்லுங்க. அப்ப மதீனாவுக்கு ஒரு ஆள் முட்கூட்டி என்ன செய்யறாருன்னு கேட்டா சொல்வதற்காக ஸெய்த் இப்னு ஹாரிஸா, அப்துல்லா இப்னு ரவாஹா 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மதீனாவுக்கு தகவல் சொல்ல போறாங்க. இப்ப மதீனா பதறி போய் இருக்குது, முஸ்லீம்கள் செத்துட்டாங்களா உசுரோடு இருக்கிறாங்களான்னு தெரியல. மதீனாவுக்கு தகவல் போய் சொல்கிறார், நபிகள் நாயகம் வந்து கொண்டிருக்கிறார்கள், யுத்தம் வெற்றி அடைந்து விட்டது. மதீனா அப்படியே அவ்வளவு சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் துதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் யுத்த பத்ர்ல இருந்து 3வது நாள் கிளம்பி போகும்போது மதீனாவுக்கு போறாங்க. போற நேரத்தில் திரும்பி போறாங்க, காபிர்களை போட்டு புதைச்சாங்களே அந்த மன்னரை பாலுங்கிணறு, அவர்களை போய் சொல்றாங்க, உத்துபாவே, ஷைபாவே, அபூஜஹலே, ஒவ்வொருத்தண்ட பேரையா கூப்பிட்டு சொல்றாங்க. எல்லோருக்கும் எத்தனை தடவைகள் என்னை பின்பற்றும்படி சொன்னேன், நீங்கள் யாரும் என்னை கேட்கவில்லையே, நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி செத்து போயிருக்கணுமா? பக்கத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவனுக்கு காது கேட்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. செத்து போனவனுக்கு காது கேட்காதுன்னு தெரியும்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தற்பொழுது மட்டும் அவர்கள் விளங்குகிறார்கள், காது கேட்காது,
இந்த நேரத்தில் மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அனுமதியை கொடுத்து அவங்க விலங்கெடுக்கிற வேலையை மட்டும் செய்வான், மற்றபடி செத்து போனவனுக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே விளங்கப்படுத்தி விட்டு அங்கே இருந்து கிளம்பி மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்ததோட கைதிகளை என்ன பண்றது, அப்படி ஒரு பிரச்சனை வருது. பத்ர் முடிஞ்சது பிறகு நடந்த ஒரு சில சம்பவம் என்னன்னு கேட்டா, கைதிகளை என்ன செய்வது என்று சொல்லி ஒரு பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வரக்கல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, அபூபக்கரே கைதிகளை என்ன செய்வோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் இலகிய மனதா உடனே என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவங்கள்ட்ட நாம நஷ்டஈட்டை வாங்கிக்கிட்டு அவங்கள திருப்பி அனுப்பிடுவோம், அவங்களோட ஊருக்கே நஷ்டஈடு எடுத்துக்கிடுவோம், ஊருக்கே திருப்பி அனுப்பிடுவோம். ஏன்னு கேட்டா அவங்களை நாம கொன்னாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் யார் அவங்க, நம்மளோட சொந்தக்காரன் தானே, அதனால அதெல்லாம் தேவை, நஷ்டஈட்டை வாங்கிட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க தெரியுமா, நஷ்டஈடு வாங்கிட்டு அனுப்புறதா, கழுத்தை வெட்டணும்ங்கிறாங்க. வந்தவரத்துக்கு என்ன சொல்றாங்க, ஒருத்தனை அனுப்பலாது, கழுத்தை வெட்டணும். எப்படி பேசுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே அக்கீலை கூப்பிடுங்கள். அக்கீல் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், எதிரி படையால் வந்திருக்கிறாரு. அக்கீலை அழைத்து அலியிடத்தில் கத்தியை கொடுங்கள், அலி அக்கீலை வெட்டட்டும், என்னுடைய உறவுக்காரர்களை தாருங்கள், நானே வெட்டுகிறேன். அபூபக்கருடைய உறவுக்காரர்களை அபூபக்கர் இடத்தில் கொடுங்கள், அவர்களே வெட்டட்டும். அவன் சொந்தக்காரர்கள் அத்தனை பேர் வெட்டுவோம், இவர்கள் ஒருத்தனை வெளியே விடக்கூடாது. ஏன், நம்மளை எதிர்க்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு எதிராக படை திரண்டு வந்தானா இல்லையா, இவர்களை விடக்கூடாது, இவர்களை வெட்டி அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆலோசனைக்குனங்க நஷ்டஈடு எடுத்துக்கொண்டு அவர்களை அனுப்புவது என்று முடிவெடுப்பார்கள். ஆனா அல்லாஹ் வசனத்தை இறக்கி பிறகு இவர் அனுப்பிடுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், வசனத்தை இறக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுதான் தெரியுமா, வெட்டி தான் இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆனா ரசூல் அதுக்கு முன்னாடியே நஷ்டஈடை பெற்றுக்கொண்டு அனுப்புவார்கள். நஷ்டஈடு பெறுகிற நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டா, அன்சாரிகள் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய சொந்தக்காரர் அப்பாஸ் இருக்கிறாரு, நீங்க விரும்பினா நாங்க அவரை ஃப்ரீயா அனுப்பி விட்டுருவோம், எதுவுமே காசு எடுக்காம அவரை நாங்க அனுப்பி விட்டுருவோம், உங்களோட சொந்தக்காரர் தானே அப்படின்னும் போது அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீதி நியாயம் வெளிப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சொந்தக்காரனாக இருக்கிற அந்த அப்பாஸை ஒரு ரூபாய் கூட எடுக்காமல், ஒரு ரூபாய் கூட குறைக்க கூடாது, எடுக்காமல் நீங்கள் அனுப்பக்கூடாது. ஏனென்றால் நீதி நியாயம் என்பது அத்தனை பேருக்கும் பொதுவானது. ஏன் சொந்தக்காரன் சொல்லி காசு எடுக்காம ஃப்ரீ அனுப்பிடுவீங்களா, காசு எடுத்து போட்டு தான் அவரையும் அனுப்பணும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அக்கீல் எல்லாருக்கும் 40 காசு தான் எடுப்பாங்க, 40 திருகங்கள் 40 ஊக்கியாக்கள் எடுப்பாங்க. இவருக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க, நீ 80 கட்டிட்டு போகும்பாங்க. ஏன், சொந்தக்காரன் தெரிஞ்ச கொள்ள வந்தியா இல்லையா, நானா இந்த பக்கம் இருக்கிறேன், நானாண்ட யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அண்ணனா இருந்தா ரசூலுல்லாஹ் யாரு, நபிகள் நாயகத்தின் நெருங்கிய உறவினர், இவ்வளவு நெருக்கமாக இருந்து யுத்தத்துக்கு வந்தியா இல்லையா, நீங்க போகும்போது 80 ஊக்கியாக்கள் கட்டிவிட்டு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரன் இல்லாம தூரத்து சொந்தங்களுக்கு எல்லாம் சாதாரணமா கொஞ்சம் கொஞ்சம் வளமையான ரேட் 40 ஊக்கியாக்கள், இவருக்கு மட்டும் எவ்வளவு, 80 ஊக்கியாக்கள் கட்டிட்டு தான் போகணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த யுத்தத்திலே நபிகள் நாயகத்துடைய மகள் ஜெய்னப் என்று நினைக்கிறேன், ஜெய்னபுடைய மகன் கணவர்களில் ஒருவராக இருந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி திருமணம் மக்காக்கார ஒருத்தர் தான் கல்யாணம் கட்டியிருப்பாங்க. நபிகள் நாயகத்துடைய மருமகன் அபுல் ஆஸ் என்று நினைக்கிறேன், அபுல் ஆஸ் கைது செய்யப்பட்டிருப்பார். அபுல் ஆஸா விடுதலை, ரசூலுல்லாஹ் மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்ப விடுதலை செய்யலுமா, விடுதலை செய்யலாது. அவரை விடுதலை செய்வதற்காக ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தங்க மாலையை கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே இந்த தங்க மாலையை உங்களுக்கு நஷ்டஈடாக வைத்துக் கொண்டு என்னுடைய கணவரை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்வாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நீதி நியாயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று, கையை வெட்டுவேன் வார்த்தையில சொன்னாங்க. இது நெஜத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீதி நியாயத்தை பத்ர் யுத்தத்திலே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிகராக இந்த உலகத்தில் நீதி நியாயம் செலுத்தக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. சில சந்தர்ப்பங்களில் யுத்தத்தினுடைய பொருட்களை பிரித்து கொடுக்கும் போது நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் முஹம்மதே என்று சொல்லி சில நபித்தோழர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நானே நியாயமாக நடக்காவிட்டால் இந்த உலகத்தில் யாரப்பா நியாயமாக நடப்பார்கள். அந்த அளவுக்கு நியாயம் பேணுவதில், நீதி காட்டுவதில் நபிகள் நாயகத்தை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. இந்த யுத்தத்தில் நடந்த சம்பவங்களை முடிந்தளவு சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். இதுதான் பத்ரிலே நடந்த நிகழ்வுகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே மற்ற செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த பத்ர் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில்
ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு யுத்தமாக இருக்கிறது. இந்த யுத்தத்தை இந்த ரமலானிலே நாம் அத்தனை பேரும் நினைவு கூற வேண்டும். அந்த பத்ர் சஹாபாக்களுக்காக அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? பத்ர் சஹாபாக்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய வாழ்நாளில் எந்த தவறு செய்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பேன் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் அனுமதி கொடுத்து விட்டான். எல்லாருக்குமே மக்கா வீட்டில் கூட ஒருத்தர் காட்டி கொடுப்பார் எதிரிகளுக்கு, அப்ப கூட ஒரு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஏன்? பத்ர் சஹாபாக்கள் என்ன தவறு அல்லாஹ் அட்வான்ஸாவே மன்னிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு பிறகு அவங்க வாழ்ற காலத்துல எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் அவர்களை தண்டிக்க கூடாது, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். முன்கூட்டி அட்வான்ஸ் மன்னிப்பி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் இந்த பத்ர் சஹாபாக்கள். இவர்களை நினைவு கூறுவது என்பது இவ்வளவுதானே தவிர எந்த காரணம் கொண்டும் பத்ர் மௌலூது என்ற பெயரில் மௌலூது ஓதக்கூடாது. இறுதியாக அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.